சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த வருகின்ற டிசம்பர் மாதத்தில் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவு ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அதை பற்றித்தான் சொல்ல வந்தேன். நீ இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையும் கேள். நீ இது நடக்குமா நடக்காதா என்ற வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த வரப்போகின்ற மாதத்தில் உனக்கு நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் சற்று எதிர்பாராத விதமாக நீயே இந்த அதிர்ச்சியை அடையும்படியாக உன் சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஒரு காரியத்தை நீ எடுத்துவிட்டால் இது நடக்குமா நடக்காதா என்று அதையே யோசித்து கவலையில் இருப்பதை விட்டுவிட்டு உன் சாயப்பாவிடம் அதை ஒப்படைத்து விடு. நீ உன் கடமைகளை சரிவர செய்து வா. ஒவ்வொருவரும் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். செய்யாதே. ரகசியமும் பிரமிப்பும் ஆச்சரியமும் அதிசயமும் அடங்கியதுதான் ஒரு மனித வாழ்க்கை. அதை திட்டம் போட்டுத்தான் நடத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வட்டத்திற்குள்ளேயே அது அடங்கிவிடும். அதில் நிரந்தரமான வெற்றியையும் தொடர்ந்து அதில் வெற்றியையும் நாம் எதிர்பார்க்க முடியாதல்லவா? எதிர்பார்ப்புகள் அனைவருக்கும் நடப்பதில்லை. அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் உன் நிம்மதியையும் உன் சந்தோஷத்தையும் நீ இழந்து விடுவாய். அதற்காக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது என்று உன் சாயப்பா நான் சொல்லவில்லை. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு முறை நடந்தால் ஒரு முறை நடக்காவிட்டால் நீ உன் மனதை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது இடத்தில் நீ ஒப்படைத்து விடு. அதை நான் கவனித்துக் கொள்வேன். மற்றவை நீ பார்த்துக்கொள். அதில் வெற்றியை மட்டுமே நான் உனக்கு தருவேன் என்று பலமுறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன். உனக்கான பாதையில் உனக்கான சந்தோஷமும் வெற்றியும் ஆச்சரியமும் அதிசயமும் மகிழ்ச்சியும் நிறைவாக காத்து கொண்டிருக்கின்றது. யதார்த்த மனதோடு அந்த வழியில் நீ சென்றால் அனைத்தையும் நீ அடைந்து விடலாம். நிச்சயமாக அந்த பாதையில் உனக்கான அனைத்தையும் வெற்றியில் முடிக்கும் அந்த கரங்களில் நான் கொடுப்பேன். உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. உனக்கான கடமைகளை மட்டும் நீ சரிவர செய்து உன் வேலையில் நீ கவனத்தை செலுத்து. உன் லட்சிய பாதையில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும். அனைத்தையும் நீ அடைவதற்கான வழியை உன் சாயப்பா நான் உனக்கு காட்டுவேன். என் குழந்தையே, என்றும் என் ஆசையும் ஆசிர்வாதமும் உன்னுடனே இருக்கும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வரப்போகின்ற மாதத்தில் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். இந்த மாதத்தில் தொடக்கத்தில் இன்று முதலே உன் கண்ணீரும் கவலைகளும் துக்கமும் துயரமும் துடைத்து எரியப்படும். சொத்தின் மீதும் ஆடம்பரத்தின் மீதும் நகைகள் மீதும் இருக்கும் அன்பையும் ஆர்வத்தையும் போல உன் சாயப்பாவின் மீது அன்பும் ஆர்வத்தையும் காட்டு. உன் நம்பிக்கைக்கு மட்டும் எப்போதும் எந்த குறைவும் வராமல் பார்த்துக்கொள். இந்த வாழ்க்கையை மட்டும் யாராலும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதில் உன் சாயப்பா உன் எதிர்பார்ப்புகளையும் உன் வேண்டுதல்களையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வைத்தான் இந்த வரப்போகின்ற டிசம்பர் மாதத்தில் உனக்காக நான் தரப்போகின்றேன். நீ நினைத்தது மட்டுமல்ல, நீ நினைக்காததையும் உனக்கு இன்ப அதிர்ச்சியாக இந்த மாதத்தில் உன் சாயப்பா நான் தரப்போகின்றேன். உனக்கான அனைத்து நடத்தி உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவு உன் வாழ்க்கையை உயர்த்தி அவர்கள் அனைவரும் சொல்வார்கள், என்ன ரகசியங்கள் வாழ்க்கையில் இப்படி உயர்ந்த வாழ்க்கையை அடைந்து விட்டாய் என்று உன்னை அனைவரும் புகழும்படி இந்த மாதத்தில் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.